டேய் என்னடா பார்சல் பெருசா இருக்கு. நீ உணவும் உடலும் புஸ்தகம் எழுதி ராயல்ட்டி வரேன்னு கேஸ் போட சொன்னியே, என் பேரை போட்டு ஒரு லீகல் நோட்டீஸ் தான் விட்டேன். அலறி அடிச்சுட்டு பூராத்தையும் செட்டில் பண்ணிட்டான். ஏண்டா செக்கா வாங்க வேண்டியது தானே, இவ்வளோ கேஷ் எடுத்துடா. எல்லாம் நீ எழுதின புத்தகம் 7 காப்பி தான் வித்துச்சான். 800 ரூபா கேஷ் கொடுத்துட்டான். கடையில இருந்தா இடத்த அடைக்குது, பூராத்தி எடுத்துட்டு போங்கன்னு வாரி சுருட்டி கொடுத்து அனுப்பிச்சிட்டான். மார்க்கெட்டிங் தெரியாதா அவனுக்கு? he doesn't know marketing. ஒரு நல்ல கருத்தை மக்கள் கிட்ட கொண்டு போறாங்க ஆர்வம் வேணாம் அவனுக்கு. பேசாம இந்த புக்கை நம்மளே டிஸ்ட்ரிபியூட் பண்ணா எப்படி? எப்படி? வெரி சிம்பிள். நம்ம கிளாசிக் மினரல் வாட்டர் பாட்டில் இருக்குல்ல, அது ஒண்ணு வாங்கினா ஒரு புக் ஃப்ரீ. அப்ப வாட்டர் பாட்டில் வியாபாரம் படுத்துறோம். ஆமா, எல்லா வேலையும் நீயே செஞ்சுக்கிட்டு இருக்க, வேலைக்காரங்க வரலையா? தேங்க்ஸ் டு மை டாட்டர். 30 நாள் ஆனா மாசம் மாறதோ இல்லையோ என் பொண்ணு மனசு மாறிடுது. ஒரு மாசம் பாட்டு கிளாஸுக்கு போனா, வர்ணம் முடிச்சிட்டியாமான்னு கேட்டேன். வர்ணத்தோட பிரஷ் வாங்கி கொடுங்க, பெயிண்டிங் பண்றேன்னா. சரி எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து அடுத்த மாசம் ஓவியம் பெயிண்டிங் எங்கம்மான்னு கேட்டேன். இதோ ஓரிகாமிங்கிறா. 1000 பாட்டுக்கு அடி தெரியுது, 100 பாட்டுக்கு நுனி தெரியுது, முழுசா ஒன்னும் தெரியல. இப்போ ஒரு புதுசா கிறுக்கு பிடிச்சி என்ன இருக்கு சமையல். உங்க ஃப்ரெண்ட பார்த்தாலே தெரியலையா? 4 கிலோ இழைச்சு போயிருக்காரு. இன்னைக்கு பெலா கோட்டையில பக்கோடா போட போறேன்னு சொல்லிருக்கா. இருந்து சாப்பிட்டு போங்க. டாடி, இனிமே நான் குக்கரி கிளாஸ்க்கு போக மாட்டேன். ஏமா? கிளாஸ்க்கு போற வழியில ரவுடி பசங்க தொல்லை தாங்க முடியல. யார் யார்? ஏமா, அதுக்காக யாராவது கிளாஸுக்கு போகாம இருப்பாங்களா? போலீஸ் இருக்கு, நான் இருக்கேன். நோ டாடி, போலீஸ் வேண்டாம். அவங்கள என் கையால பழி வாங்கணும். எப்படிமா? பெண்கள் போடுற துணியோட அளவு குறைஞ்சா கூட துணிச்சல் குறைய கூடாதுன்னு நீங்க தானே எழுதிருக்கீங்க. நீ பொழுது போகாம ஏதாவது ஒரு பொன்மொழியை சொல்லி விட்டுற. இப்ப அதுவே உனக்கு வினையா வருது. அப்பா, எனக்கு உடனே கராத்தே கத்துக்கணும். நாளைக்கே ஒரு நல்ல மாஸ்டரா பார்த்து அரேஞ்ச் பண்ணுங்க. உண்டு இல்ல நான் கேக்குறேன். வேர்ல்ட் கின்னஸ் ரெக்கார்ட்ல பெஸ்ட் முட்டாள் யாருன்னு கேட்டா ஃபர்ஸ்ட் என் பாஸ், செகண்ட் அவன் அசிஸ்டன்ட். கராத்தே மாஸ்டர் கங்குலி கதான நம்பிட்டானுங்க. ஐ அம் ஸ்கூட்டி. ஓகேமா கிளம்பு. தபரா அவனை பத்தி பேசணும்னா ஜோக்கர் வருது. நீ ஃபாரினர், ஆனா முருகன் பக்தர்னா உன்னையே நம்பிடுவான். அது மாதிரி ஒரு முட்டாள். ஏன் ஜிங்கடி குட்டி பாத்திர போறாரு, நீ போ. அந்த ஆளுக்கு சாவே இல்லடா. அந்த ஆளை பத்தி பேசணும்னா ஃபோன் பண்றான் போறேன். நாளைக்கு குன்றத்தூர் கோயில்ல அன்னதானம் பண்றோம், எல்லாம் வந்துருங்க. ஓம் முருகா. ஹலோ. இல்ல சார், இங்க டேய், நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். தம்பி, நீ போய் மேக்கப் மேன்ட்ட 2 கான்டாக்ட் லென்ஸும் காஸ்டியூமர்ட்ட சொல்லி 10 கராத்தே ட்ரெஸ் ரெடி பண்ணி போ. மச்சான் 10லாம் வேணாம்டா, ஒன்னே ஒன்று போதும். நாளைக்கு போய் நான் கலாயில அப்பா பொண்ணு 2 பேரும் ஊர் விட்டு வர்றாங்க. டேய் பிச்சைக்காரா, நீதான் அந்த கரெக்டா மாஸ்டரா? இல்ல, பாய்ஸ் ஹை ஸ்கூல் பிடி மாஸ்டர். உன் ட்ரெஸ்ஸை பார்த்தோம் நான் பிச்சைக்காரன் கண்டுபிடிச்சனே, என் ட்ரெஸ்ஸை பார்த்து மாதிரி கண்டுபிடிக்கல. இதெல்லாம் இப்ப வாடகை கிடைக்குது. இந்த ட்ரெஸ்ஸை வாடகைக்கு எடுக்கலாம், ஆனா நீ இந்த கிக்க வாடகைக்கு எடுக்க முடியாது. இந்த கட்டாசு பேர் தான் சைனால ஃப்ளவர் பாட் குஷன் கோன்னு சொல்லுவாங்க. இது போதுமா இல்ல வேற ஏதாவது வேணுமா? ஒண்ணு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். கங்குலி, உள்ள வாங்க. I am சிவகுருநாதன். எங்க அண்ணன் உங்களை பத்தி எவ்வளவு சொல்லியிருக்கான், ஆனா இவ்வளவு பெரிய ஆளா இருப்பீங்க நினைச்சு கூட பார்க்கல. உங்க ஃபாதருக்கும் வேலைக்காரிக்கும் பிறந்த பிச்சைக்கார தம்பி வீட்டிலே வச்சிருக்கீங்களே, ரொம்ப கிரேட் சார். What do you mean? I mean, you and your பிச்சைக்கார தம்பி look same. Nonsense. அந்த 2 பேரும் நானே தான்யா. ரிலாக்ஸ், டென்ஷன் ஆகாதீங்க. இந்த உலகத்துல நிறைய பேர் வேஷம் போட்டு ஏமாத்துறானுங்க சார். நம்ம தான் உஷாரா இருக்கணும். எனக்கு இவங்களுக்கு இந்த ட்ரெஸ்ல கராத்தே சொல்லி தர முடியாது. ஹலோ ஹலோ, நீங்க வந்ததுல இருந்து எல்லாம் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இவங்க என் மாமியாரு, நீங்க கத்து கொடுக்க வேண்டியது என் பொண்ணு ஜனனிக்கு. ஜனனி, கந்தன், கங்குலி கந்தன். சொல்லுங்க சார். கிளாஸ் ஆரம்பிக்கலாமே.
ஜனனி ஆ? ஒரு ரூம் எங்க இருக்கு? நோ 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 ரூம் எதுக்கு இவ்வளவு பெரிய ஹால் இருக்கு பிராக்டிஸ் பண்ணலாமே. வெள்ளக்காரன் ஹாலுக்கு ஏன் தெரியுமா சார் ஆளுன்னு பேர் வச்சான்? தேவையில்லாத நிறைய ஆளுங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. கராத்தேன்றது கான்ஃபிடன்ஸ்க்காக கத்துக்கிறது இல்ல, கான்ஃபிடென்ட்டா கத்துக்கணும். ஓ ஜனனி ம்? ஒரு ரூம் எங்க இருக்கு? மாஸ்டர் ரூம் மாடியில இருக்கு. லெட்ஸ் Come. ஸ்டார்ட். பாய். மாஸ்டர் நான் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. ஃபேமஸானாலே இதான் பிரச்சனை. நிறைய பேர் நிறைய இடத்துல பார்ப்பாங்க. ஹா உங்களை ஒரு தடவை ஃபயர் ஆக்சிடென்ட்ல இருந்து காப்பாத்திருக்கேன் கரெக்டா? ஒரு ஃபயரையே இன்னொரு ஃபயர் இருந்து காப்பாற்ற முடியுமா? நீ பார்த்தது எங்கள் அண்ணனை பசுபதி, அவன் தான் பயந்தாங்கோலி. ப்ளீஸ் கோ. அண்ணனா? இது எங்கே போய் முடிய போகுதோ எப்பா. இல்ல மாஸ்டர் அது நீங்க தான். என்னது நானா? உங்கள் ஃபேமிலிக்கே இந்த பிரச்சனை இருக்கும் போல இருக்கே. உங்கள் அப்பா என்னன்னா என்ன பார்த்து எங்கள் அண்ணன் டென்ஷன் பண்ணுறான், நீ என்ன எங்கள் அண்ணனை பார்த்து என்ன டார்ச்சர் பண்ணுற. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மாஸ்டர்கிட்ட டவுட் வரலாம், ஆனால் இது மாஸ்டரான் டவுட் வரவே கூடாது. அநேகமாக இது நமக்கு செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். நான் கிளம்புறேன். சாரி மாஸ்டர் சாரி சாரி சாரி. எனக்கு எந்த டவுட்டுமே இல்ல. நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? கராத்தேல எது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்? கராத்தேல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீ ட்ராயரை திறக்கிறது. மாஸ்டர் நான் இந்த டேபிள் ட்ராயர் சொன்னேன். கம் ஹியர். ஓபன் க்ளோஸ். ரைட்ல மூடு, லெஃப்ட்ல தர. லெஃப்ட்ல மூடு. இப்போ டேபிள்ல இல்லாம லெஃப்ட்ல மூடு. ரைட்ல மூடு, டக்குன்னு தர. லெஃப்ட்ல மூடு. இப்போ நீ பண்ணு. ரைட்ல தர. எஸ். லெஃப்ட்ல மூடு. லெஃப்ட்ல அடி. ரைட்ல தர. ரைட்ல அடி. ரைட் லெஃப்ட் ரைட். பிரில்லியன்ட். ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே நீ சூப்பரா பண்ணிட்ட. அண்ட் எப்பலாம் நீ ஃப்ரீயா இருக்கியோ அப்போ மாஸ்டர் நினச்சிக்கோ. அப்போ தான் உனக்கு கராத்தே ரொம்ப நல்லா வரும். வட்டா? பை. ரைட்ல மூடு லெஃப்ட்ல தெரா, ரைட்ல மூடு லெஃப்ட்ல Wow. தெரா, ரைட்ல. பியூட்டிஃபுல். இதே மாதிரி 3 மாசம் பண்ணீங்க, நானே இந்த பெல்ட் உங்களுக்கு வாங்கி தரேன். ஐயோ சூப்பர் மாஸ்டர். கராத்தேனா ரொம்ப கஷ்டம்னு நினைச்சேன், ஈஸியா இருக்கு. வாழ்க்கையில் எல்லா கஷ்டமான விஷயமும் சிம்பிளாக தான் முடியும். அந்த ரூட்டை நம்ம தான் தேடி கண்டுபிடிக்கணும். நீங்க வேற என்னலாம் கண்டுபிடிச்சிருக்கீங்க? இன்னைக்கு உங்க வீட்டில் வெண்பொங்கல். ஐயோ கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களே. இருங்க ஒரு பிளேட் கொண்டு வரேன். 1 crore ஓடி கேட்டிருந்தேன், இன்னும் பதில் இல்ல. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல, சீக்கிரமா சாங்ஷன் பண்ணிடலாம். உங்க கவுண்டர் முன்னாடி வெள்ளை ஜிப்பா போட்டுட்டு ஒரு ஆள் நிக்கிறானே, எதுக்கு வந்திருக்கான்? அவர் கிளாசிக் மினரல் வாட்டர் கம்பெனிலேருந்து 7 lakh ட்ராப் பண்ண வந்திருக்கார். சார் ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. இந்த ஜிப்பா போட்டுட்டு இருக்கானே இந்த ஆள் உங்களுக்கு தெரியுமா? திஸ் ஜென்டில்மேன் இவர் என் ஆபீஸ்ல ஸ்டாஃபா இருக்காரு. ஏன் இவன் பெரிய ஃப்ராடு சார். நீங்க பேசிட்டு இருக்கிறது இந்த ஜென்டில்மேனோட தம்பியை பத்தி. இவன் அண்ணன். இவன் பேர் பசுபதி. இவனுக்கு ஒரு தங்க மட்டும் தானே இருக்கா? ம், நீங்க கங்கூலி கந்தனை மிஸ் பண்றீங்க. கங்கூலி கந்தனா? நீங்க கொஞ்சம் கிளியரா க்ளோஸா பாத்தீங்கன்னா இவன் தம்பி இருக்கான்ல கங்கூலி கந்தன், அவன் கண்ணு பூனை கண்ணு, கேட் ஐஸ். அப்படியா? இவங்க அப்பா ஒரு ஷூரிட்டி கையெழுத்து போட்டிருந்தாரு. அந்த லோன் விஷயமா இவ ப்ராப்பர்ட்டியை நான் தான் அட்டாச் பண்ணேன். அப்போ கூட இந்த பூனைக்கண்ணு தம்பியை பத்தி நான் கேள்விப்படலையே. எதுக்கும் நல்லா ஒரு தடவை விசாரிச்சுக்கோங்களே. சார் நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. எப்ப அவன் மேல டவுட் வந்துச்சோ அப்பயே அவனை வேலையை விட்டு தூக்க வேண்டியதானே? இன்னும் நான் சந்தேகப்படுறேன்னா மானத்தை சித்திர மாட்டானா? இது பாரு, அவனுக்கு என் மேல சந்தேகம் வராம அவன் மேல இருக்கிற ஏன் சந்தேகம் எல்லாம் போகணும். அதுக்கு ஒரு வழி சொல்லு. ஒரே வழி துப்பறிய நிபுணர் கணேஷ் வசந்த்.